சமூக அவலங்களில் இருந்து ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. பொருளாதார சிக்கல்களில் இருந்து ஒரு குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆனால் இப்படி கேட்கக்கூடிய குரலை கேட்க விடாமல் செய்வதற்காக இங்கு பேரிரைச்சலாக இருக்கிறது, மிகப்பெரிய இரைச்சலாக இருக்கிறது. அது அரசியல் இரைச்சலா, அல்லது சமூகத்தை இருக்கக்கூடிய பிரச்சனைகளின் இரைச்சலா, அல்லது தான் சார்ந்த சொந்த குடும்பத்திலிருந்து வரக்கூடிய இரைச்சலா, அல்லது ஏதோ ஒரு வகையில் இரைச்சலாக இருக்கிறது. எந்த குரல் கேட்கப்படணுமோ அந்த குரல் கேட்கப்படாமலே இருக்கிறது. சினிமாக்காரர்கள் தனியா பிரிச்சு சொன்னாரு. இலக்கியம் சினிமா அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை சார், எல்லாம் ஒண்ணுதான். நாங்க ஃபர்ஸ்ட் கவிதையும் தொடங்கணும், அதுக்கப்புறம் தான் சினிமாலாம். சுறுசுறுப்பா இருக்கும்போது என்னடா இப்படி நீ இப்படி இருந்தா சினிமால வரவே முடியாது அப்படின்லாம் சொல்லும்போது பெருந்தவரை சொன்னார் அவன்கிட்ட, நான் சுண்டல் வியாபாரி கிடையாது, சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு நான் வைர வியாபாரின்னு. தனக்கான வசனத்தை, தான் சௌரியமான வசனங்களை தனக்காக எழுதி வச்சிருப்பாரு எப்பயுமே. பிருந்தாவும் நானும் பல வருடங்கள் ரூம்மேட்டா இருந்தோம். அப்ப பிருந்தா கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு கேகேநர்ல இன்னொரு வீட்டுல ஒய்ஃபோட போயிட்டாரு. நான் அப்ப பேச்சுலரா இருப்பேன். எப்பயாவது காதல் கொண்டு இந்த மாதிரி படங்கள் உதயம் தேட்டர்ல வரும். நான் பிருந்தா காலைல ஃபோன் பண்ணுவேன், பிருந்தா காதல் கொண்டு படம் போட்டிருக்காங்க உதயம் தேட்டர்ல, போலாமா அப்படின்னு. போலாம் போலாம், நீங்க ஒன்று செய்யுங்க, நேர உதயம் தேட்டருக்கு போங்க, டிக்கெட்டை எடுத்துருங்க, எடுத்துட்டு நேர என் வீட்டுக்கு வாங்க, வண்டி என்னை பிக்கப் பண்ணிட்டு போங்க. ஒய்யால அப்படின்னு போன், நீ ஏன் கல்யாணம் முடிச்சு போனாரியோட சந்தோஷமா இருக்க, நாங்க பேச்சுலரா சிங்கி கஷ்டப்பட்டு இருக்கோம், உனக்கு என்ன தூரு அப்படின்னு இருக்கோம். ஆனா வேற வழியில சனிய கூட ரூம்மேட்டா போயிட்டா என்ன பண்றது அப்படின்னு நான் இங்க இருந்து எவன்டையோ கடனை வாங்கிட்டு கேட்க உதயம் தேட்டர்ல டிக்கெட் எடுத்துட்டு மறுபடியும் அவனை போய் பிக்கப் பண்ணிட்டு படம் பார்த்துட்டு திரும்பி வருதோம். பலன் வசந்தூர்ல சாப்பிட்டுருவோமா? டேய் என்னடா, நான் 3 தலைமுறையாக என்னுடைய வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை பார்க்கிறேன். என்னுடைய பாட்டி, அதற்கு பிறகு என்னுடைய அம்மா, அதற்கு பிறகு என்னுடைய சகோதரி. ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய்க்காக, அடிப்படை தேவைக்காக ஒரு ஆணை ஒரு பெண் சார்ந்திருக்கக்கூடிய எல்லா நிலைகளிலும் அவமானப்படக்கூடிய, தன்மானத்தை சுய கௌரவத்தை அடகு வைக்கக்கூடிய நிலையை நான் தொடர்ந்து இந்த 3 தலைமுறைகளாக நான் பார்த்துட்டே இருக்கேன். குறைந்தபட்சம் எங்கள் தலைமுறையிலேயாவது அதை மாற்றணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்பா கிட்ட, கணவன் கிட்ட, சகோதரன் கிட்ட, அதுக்கப்புறம் மகன் கிட்ட அப்படின்னு ஒரு பெண் ஒரு ஆணை எல்லா விதமான அடிப்படை தேவைகளுக்காகவும் சார்ந்து நிக்கிறதுங்கிறது அவங்களுடைய தன்மானத்தை சீண்டக்கூடிய விஷயமா நான் பார்க்கிறேன். அவங்களுடைய சுயமரியாதையை சீண்டக்கூடிய விஷயமாக நான் பார்க்கிறேன். இந்த சூழலியத்துல எக்கோ ஃபெமினிசம், எக்கோ தியாலஜி, எக்கோ மேத்தமேட்டிக்ஸ், எக்கோ இன்டெலிஜென்ஸ், எக்கோ எக்கனாமிக்ஸ், எக்கோ ஜஸ்டிஸ், எக்கோ சோசியலிசம், எக்கோ சைக்காலஜி, எக்கோ பொலிட்டிக்ஸ், எக்கோ கிரிட்டிசிசம் அண்ட் என்வரான்மெண்டல் டிஸ்கிரிமினேஷன், இத்தனை விஷயம் இருக்கு. பிப்ரவரி 28 நடந்த தாக்குதலில், இந்த ஒரு நாள் தாக்குதலுக்கு எவ்வளவு செலவு என்று உங்களுக்கு தெரியுமா? அன்று மட்டும் நடந்ததற்கு 34,000 கோடி ரூபாய். அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் 9,200 கோடி ரூபாய் செலவு செய்கிறார்கள் அமெரிக்கர்கள். இது அமெரிக்க செலவு மட்டும். இப்படிப்பட்ட அழிவை செய்யக்கூடியவர்களை, அவர்களை தடுக்கும் பணியில் இருந்தவன் நான். ஒரு கேள்வி அவர் வைக்கிறார், இன்றைய தலைமுறை இதில் எல்லாம் காதல் என்று சொல்வார்களா என்று ஒரு சந்தேகம் அவருக்கு இருக்கிறது. நாம் இப்பொழுது இரண்டிற்கும் இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். செயற்கை நுண்ணறிவு கட்டுரைகளையும் படைப்புகளையும் கொடுக்க ஆரம்பித்திருக்கிறது. மனித உணர்வுகளை எழுதுகின்ற, மனிதர்களே எழுதுகின்ற கவிதைகளை நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். பிருந்தாசாரதியை பத்தி சொல்லணும்னா, ஒரு நாள் அவர் கவிதை அனுப்பவே மாட்டாரு, நாங்க தான் கேட்போம். எல்லா தர்ம நியாயங்களும் வீட்டில இருந்துதான் தொடங்குதுன்னாரு. அந்த வீடுங்கிறதுக்கு அந்த வீட்டை அலங்கரிப்பவர்கள் பெண்கள் தான். 25 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த மனிதர்களுக்கு இயல்பாக இருப்பது எளிதாக இருந்தது, நடிப்பது கஷ்டமாக இருந்தது. இன்றைக்கு என்னையும் சேர்த்து சொல்கிறேன், நடிப்பது நமக்கு எளிதாகிவிட்டது, இயல்பாக இருப்பது கஷ்டமாகிவிட்டது. காதில் கேட்க முடியாத நுட்பமான ஓசைகளை யாரால் கேட்க முடிகிறதோ அவன் கலைஞனாகிறான். உங்கள் ஒவ்வொருவருடைய பாதங்களையும் நான் முத்தமிடுகிறேன். இந்த பி குட் சேனலில் நல்ல விஷயம்ன்றதுனால நீங்கள் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி நல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு உங்களை பணியும்பா கேட்டுக்கொள்கிறேன்.